நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேவா ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் சார்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 171/2025 ஓகேவா. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 10/8/2025 வெளிவந்தது. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/9/2025 ஓகேவா. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து 8th குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க ஓகேவா. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஓகேவா, அதே மாதிரி பிஇ, எம்டெக், பிடெக் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகேவா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 120 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஓகேவா. எதுக்கு அப்படின்னா இது ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ ஓகேவா. இந்த 3 ப்ராசஸ் அடிப்படையில் தான் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் எடுப்பாங்க ஓகேவா. மொத்தம் 41 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்றது தான் இந்த 41 வேகன்சி ஓகேவா. இதோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதோடைய குவாலிஃபிகேஷன் பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 ஓகேவா. இங்கே டேட் ஆஃப் பர்த்தோட கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேவா. அடுத்து பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிசிஏ ஓகேவா 3 இயர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா. அது மாதிரி பிஇ பிடெக்கு எம்சிஏ ஆர் எம்எஸ்சி வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும். எம்இ எம்டெக் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும் ஓகேவா. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்றது தான். இதை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 சேலரி வரக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் இது ஓகேவா. பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்சஸ் இப்போ இருக்கிறதுல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் ஓகேவா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிபுணத்துவம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் ஓகேவா. அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்எஸ்எல்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா +2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஓகேவா. இந்த ப்ராசஸ்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க முடிச்சிருக்கணும். இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஓகேவா. அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அந்த அப்ளை பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஓகேவா. பிசி பிசிஎம் எம்பிசி டிசி ஓகேவா. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9/9 ஓகேவா. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 9 நாள் தான் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் முடியறதுக்கு. இதுவரையில் பண்ணாமல் இருந்திருப்பீங்கள்ல அவங்களாம் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். அதுவும் இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, இதில் வந்து பெருசாக போட்டி இருக்காது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இங்கே தேவை ஓகேவா. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் சாஃப்ட்வேர் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருக்காது. அதனால இந்த பிடெக்கு எம்டெக்கு இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸாம் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், பெருசாக ஒன்றும் இருக்காது ஓகேவா. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஓகேவா. ரிட்டன் எக்ஸாமில் ஒரு 120 மார்க்கு, ஸ்கில் டெஸ்ட்டில் 50, இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 மார்க் இருக்கும் ஓகேவா. மொத்தம் 120 கொஷின் 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது நடக்கும் ஓகேவா. ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் இது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.